நம்ம வந்து ரெனிஸ் ஸ்கூல் விட போறோம். ஹால்ல செட் பண்ணிருந்தோம். இருக்கா ஃப்ரிட்ஜ் டூர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஃப்ரிட்ஜ் டூர் ஐயோ மசி கொடுத்துறவரு. உள்ள ஒண்ணுமே இல்லையே. என்னடா காலியா இருக்கு. கட்டு கட்டா வச்சிருப்பீங்க பார்த்தா. லட்ச லட்சமா இருக்குன்னு சொன்னேல இருந்த எடுத்துக்கடா. இது வந்து நம்ம காட்டவே இல்ல தானே? காட்டவே இல்ல. ஓனர் அனுப்பிச்சுறேங்க. அவர் ஓனரா? ஆமா இன்னைக்கு ஃபுல்லா அவர் தான் சமையல் செஞ்சாருங்க. மீன் குழம்பு அடுத்து சாப்பிட மாட்டியா? நான் மீன் சாப்பிட மாட்டேன். வயதே போயிட்டேன் நானே. ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு புது வீட்டில் ஃபஸ்ட் டே சமையல் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேற்றே வந்து நம்ம பருப்பு சாப்பாடு வந்து செஞ்சாச்சு, அதாவது அரிசி பருப்பு சாப்பாடு வந்து செஞ்சாச்சு. இன்றைக்கி வந்து மீன் செய்யணும்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, அம்மாவும் சொல்லியிருந்தாங்க. அதனால் மீன் எடுக்கிறதுக்காக வந்து அவர் போயிருக்காரு. அப்படியே லைட்டாக வந்து சிக்கனும் எடுத்துகிட்டு வந்தாலும், ஏன்னா பாட்டி வந்து மீன் சாப்பிட மாட்டாங்க, அம்மாவும் மீன் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து சிக்கனும் நமக்கு வந்து மீன் எடுத்துகிட்டு வரதுக்காக அவர் வந்து போயிருக்காரு. நம்ம வந்து அப்படியே சைட் பை சைடு சமையல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாங்க, நம்ம வந்து ரெனிஸு ஸ்கூலு விட போகிறோம். அவர் வந்து இன்னுமே வரல, மீன் வந்து லேட் ஆகிடுச்சா, அதனால் இப்போ தான் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டுருக்காராம். சரி, அதுக்குள்ளே சாரை வந்து குளித்து ரெடி பண்ணியாச்சு, போய் ஸ்கூல் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட் டே ஸ்கூல் இல்லையா, போய் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு எப்படி என்னென்னு எல்லாம் பார்த்து விட்டுட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ கிளம்பிட்டோம். தம்பி வந்து அழுவன்னு பார்த்தா அவன் ரொம்ப ஆக்டிவாக இருக்கான். சரி போயிட்டு வந்துடுறேம்மா, நானே போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறான். சரி கொண்டு போய் சரிப்பா விட்டுட்டு வரேன், கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம். பாட்டி பாருங்க, வேறு ஸ்கூல் வேறு தனியாக போகிறான்னு பின்னாடியே வர்றாங்க. ஏன் நாங்கள் கீழே இறங்கி வந்ததுமே யாராவது அடிச்சிட்டு போகிறாங்கன்னு சொல்லி விட்டுட்டு வா அப்படின்னாங்க. நம்மளுக்கு தெரியாது இல்லையா, குழந்தைங்களாம் புதுசாக இருப்பாங்க, அவன் எப்படி என்ன பண்ண போகிறான்னு தெரியலமாங்க. ஸ்கூல் ரொம்ப தூரம்லாம் இல்லை, 2 வீடு தள்ளி தான் இருக்குது. வாங்க சப்பல் விட்டுரு, சப்பல் விட்டுரு. ஆமாம்மா, நாங்கள் அங்கே பக்கத்துல இருந்து வந்திருக்கோம். நம்ம வந்து ரெடிஸ் விட்டுட்டு வந்துட்டோம். அவன் வந்து டீச்சர் எல்லாம் கூப்பிட்டு பாய் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து இருந்தால் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து அங்கே பக்கத்துலேயே ஸ்கூல் இருந்து அவனை அனுப்பிவிட்டனால பெருசாக தெரிவிக்கல. இங்கே வந்து புதுசாக இடத்துக்கு அவன் தனியாக போகிறதும் ஒரு மாதிரி அவன் ஃபீல் பண்ணிட்டு, அவன் ஃபீல் பண்ணது பார்த்தது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் பாட்டி இருந்துட்டு, சரி நான் ஃபஸ்ட் நாள் தானே அவனுக்கும் தெரியாது, நான் இருந்து பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பாட்டி அங்கேயே இருந்துக்கிட்டாங்க. அவன் வந்து விடுங்க நான் பாய் மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான், அவர் மாதிரி பண்ணிட்டான். இப்போ சரி நான் அழுவாமல் இருக்கிறேன்ட்டு பாட்டி இருந்துக்கிட்டான். நம்ம பார்த்ததும் சரி மத்தியானம் பிஸ்கெட் வாங்கிட்டு வாமா அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி நான் பிஸ்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும் அப்புறம் அழுவாமல் அப்படியே இருந்துக்கிட்டான், விட்டுட்டு வந்துட்டோம். அங்கே ஃபஸ்ட்டு அவன் 2.5 வயசுலேருந்து ஸ்கூல் போயிட்டுருக்கான். ஆனால் அப்போல்லாம் அழுகவே மாட்டான், அவன் அமைதியாக போய் விளையாடிட்டு அந்த மாதிரி வந்துடுவான். இங்கே புதுசாக அவனை தனியாக விட்டு போகிறதுக்கும் அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு, நமக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. சரி வாங்க நான் போய் செய்வோம். ரெனிஸ் கிட்ட வந்து சொல்லி வச்சுருக்கோம், மதியானம் அப்பா வந்து மீன் வாங்கிட்டு வந்துடுவார், உனக்கு நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும் இப்போ உடனே அதை சொல்கிறான், மீன் வேணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம வந்து அவனுக்கு மீன் ரெடி பண்ணி வைப்போம், மத்தியானம் வந்து சாப்பிடுவோம். வாங்க, இப்போ நம்ம வீட்டில் எல்லா பொருளும் அங்கங்கே அந்தந்த இடத்துல செட் பண்ணியாச்சு. அதெல்லாம் வந்து அப்படியே நீங்கள் கரெக்டாக இருக்கேன்னு பாருங்கள். வாங்க போகலாம் நம்ம. அப்புறம் வெளியே கட்டுங்க, இங்கே தான் வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு அந்த இடம், அப்படியே பாத்திரங்களை கூட துணி துவைக்கிறது எல்லாமே அந்த இடத்துல. அவ்வளோதான், வாங்க. பாருங்க மேக்கப் பண்ணிட்டு இருக்காரு. எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டீங்களா? இங்க முடி அட்ஜஸ்ட் பண்ணினா. இங்க இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் பாட்டியோட கட்டில், அப்புறம் வந்து இந்த மூளைக்கு தான் இந்த ஃப்ரிட்ஜு செட் ஆச்சு. ஏன்னா ஃப்ரிட்ஜு செட் பண்ணுறதுக்கு நம்ம நேற்று காலையிலேருந்து மதியம் வரைக்கும் இதுக்கே டைம் போயிடுச்சு. இங்கே ஹாலில் செட் பண்ணியிருந்தோம். இருக்கா ஃப்ரிட்ஜ் டூர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஃப்ரிட்ஜ் டூர் ஐயோ மசி கொடுத்துறவரு. உள்ள கொஞ்சம் ஆழமா உள்ள போங்க, என்னென்ன இருக்குன்னு பாருங்க. எதோ காட்டுறீங்க, ஒன்றுமே இருக்காது ஃப்ரிட்ஜில். காட்டு சூம்பி போன கருவேப்பிலை, பிச்சு யாரா திட்டு வச்ச வெங்காயம். இது வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது? இல்ல இது என்ன, இது அசிங்கப்படுத்துறாங்க. ஒரு யூடியூபர் வீட்டுல அதத்தான் லட்சமா வாங்குறீங்களே, மாசத்துக்கு ஒரு வாட்டி காய மாத்த மாட்டீங்க. வரைக்கும் நம்ம லட்சத்திலேயே தான் வச்சிருக்கான் பாருங்க. போதும் சாத்தி விடுறது வந்து. வாங்க நம்ம போயிடலாம் அந்த பக்கம். இல்ல அப்புறம் இப்படியே வாங்க, நம்ம வந்து பீரோ எந்த பக்கம் வைக்கணும்னு கேட்டிருந்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்கீங்கன்னா அது கபோர்ட். சரி கபோர்ட். பீரோன்னா அந்த இரும்பு பீரோ, அதுதான் பீரோ.
கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரி பொதுவாக சாமி இந்த திசையில் இருக்கும் இல்லையா, அப்படி இப்படியே வச்சு விட்ருக்கோம். இது சரியா தப்பான்னு பீரோ டூர் போகலாம். சாரி, ஐயோ கபாட் டூர் உள்ள ஒண்ணுமே இல்லையே, என்ன காலி ஆகுது, கட்டு கட்டா வச்சிருப்பீங்க. லட்சமா இருக்குன்னு சொன்னையில இருந்தா எடுத்துக்கோடா. 10 ரூபாய் வச்சிருக்கீங்க, திருஞ்சு போட 10 ரூபா. ஓஹோ, இங்க வச்சா திருடிடுவாங்க, எல்லாம் பேங்க்ல வச்சிருப்பீங்க. சரி தெரிஞ்சு. அடுத்து இப்போ இதெல்லாம் லெஃப்ட் சைடு கபோர்ட் ஓபன் பண்ணலாம். ஒண்ணு இல்லையா, ரைட் சைடு ஓபன். என்னக்கா ஃபுல்லா ஊன் துணி தான் ஆகுது. அவ்வளவுதான் தம்பி இருக்கிறதே. அப்ப அவர் அதுக்கு தான் அந்த ஒரு 2 சட்டையை விட்டு பாவா அந்த ஐயோ திடல் எடுச்ச. இங்க இருக்கு இருக்கா இருக்கும் இல்லையா, அவருக்கு எல்லா ஷர்ட் இருக்கு, இதுக்கு அதுக்கு கம்பேர் பண்ணா வந்து அவர் வந்து பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட மாட்டாரு. அந்த லோயர் டி-ஷர்ட் இதை மட்டும் தான் 24 ஹவர்ஸ் போட்டுட்டு இருப்பாரு. கொஞ்சம் கீழே வேணா, இங்க ஒரு டிராயர் இருக்குது. டிராயரா? டிராயர் அங்கேயும் ஒண்ணு இல்ல. ஓஹோ, இதுல தான் ஃபுல் காசு இருக்குது. ரெடி சுண்டி இல்ல, கண்டுபிடிச்சிட்டான். ஃபுல் 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாய் இன்னும் சேர்த்துல, இது 1000 ரூபாய் கூட இன்னும் சேர்த்துல. நம்ம அவ்வளவுதான் முடிஞ்சுது. பாருங்க, தேடுறான் பாருங்க. அதுல இருந்தா தானே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் உள்ள நிறைய இருக்கு, வேணாம் வச்சிரும். வாங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே சாமி டூர். அது சாமி போட்டோ எல்லாம் வந்து அங்கங்க அப்படியே எடுத்து வச்சிருக்கோம். இந்த நடுவுல வச்சிட்டீங்க, அதான் பாருங்க இங்க வச்சிருக்காரு இவரு. இது வந்து நம்ம காட்டவே இல்லை தானே, ஏங்க காட்டவே இல்லை. இப்ப நல்ல நேரம் வந்துச்சு காட்டுறதுக்கு. சொன்ன மாதிரி இப்ப நேரம் வந்திருக்கு. ஆனா என்னன்னா ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, சைஸ் வந்து ரொம்ப குட்டி பண்ணிட்டாங்க. இதுல பாதி கூட இருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் சில்வர் பிளே பட்டன் வாங்கும்போது அவ்வளவு பெருசா இருந்துச்சு, இதா இருந்துச்சு. ஏன்னா இதுல ரொம்ப குட்டியா இருக்கு. இது நம்மளோட ஒரு அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாம். அப்புறம் அவ்வளவுதான். இந்த பக்கம் சிம்பிளா இவ்வளவுதான், சாமி போட்டோலாம் செட் பண்ணி வச்சிருக்கோம். இதை நான் தான் சொல்லுவேன். வாங்க, இது ரெனிஸ் போட்டோ, இவரு போட்டோ, உள்ள 2 போட்டோ இருக்கு, அதெல்லாம் நான் தான் மாட்டினேன். இந்த 2 போட்டோ செட் பண்ணி வச்சது அவனுக்கு பெருமை பாருங்க. அவ்வளவுதான், இவ்வளவுதான் ஹாலு இங்க முடிஞ்சது. வாங்க அடுத்தது வந்து பெட்ரூம். பெட்ரூம்ல ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. வாங்க, ஒன்றும் இல்லை, கட்டில் இருக்குது, 2 தலைகாணி இருக்குது. பக்கத்துலேயே வந்து ரெனிஸ் தொட்டில் கட்டியாச்சு. ஏன்னா ஹாலில் போட்டோம்னா அழுதானா எந்திரிச்சு போற மாதிரி இருக்கும்ல, அதனால பக்கத்துல கட்டியாச்சு. அப்புறம் அந்த போட்டோ ஃப்ரேம், அங்க ஒரு போட்டோ, அது வந்து தம்பி செட் பண்ணது. அந்த போட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே செட் பண்ணது அவன் தான். இங்க ஒண்ணு வாங்க, இப்படி வாங்க, இங்க ஒரு போட்டோ வச்சிருக்கேன். அவ்வளவுதான். ஆமா தம்பி, இங்கெல்லாம் அப்படியே இப்போ தேவையான துணியெல்லாம், அதாவது ரஃபீஸ் துணியெல்லாம் இருக்குல்ல, போயிட்டு அப்புறம் அடிக்கிருக்காங்க, அதெல்லாம் எனக்கு தெரியல. அதெல்லாம் வந்து இங்க முன்னாடி வச்சிருக்கிறோம். தம்பி ட்ரெஸ் இதெல்லாம் இங்க வந்து முன்னாடி வச்சிருக்கோம். அவ்வளவுதான் பெட்ரூம் டூர். இது முடிஞ்சு கிச்சன். அடுத்து கிச்சன். இந்த இடத்துக்கு நமக்கு சம்பந்தமே இல்ல, ஓனர் அனுப்பிச்சுடுறாங்க. அவர் ஓனரா? ஆமா, இன்னைக்கு ஃபுல்லா அவர் தான் சமையல் செஞ்சாருங்க. மீன் குழம்பு, அடுத்து சிக்கன் குழம்பு, சோறு எல்லாமே அவர் தான் செஞ்சாரு. பாருங்க. ஹாய் ஹாய். தட் இஸ் அவர் கிச்சன். இங்க வந்து இன்னும் செட் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அதனால இப்போதைக்கு மட்டும் தேவையான செட் பண்ணிருக்கோம். இல்ல, முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் செட்டிங் முடிஞ்சிருச்சு. இன்னும் என்ன இருக்கு, அது வந்து என்ன டப்பா வந்து வாங்கணும்னு அங்கதான் சொல்லியிருந்தா, அந்த டப்பாக்கெல்லாம் மட்டும் வாங்கணும். இந்த இடத்துல தான் அந்த டப்பாலாம் வைக்க போறது. மற்றபடி எல்லாம் ஹாட் பாக்ஸ் இதெல்லாம் பாத்திரம்லாம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு சமையல் என்னன்னா, நான் தான் செஞ்சேன். இது சாப்பாடு, இது திறந்து பார்க்க தேவையில்ல. சுவையான மீன் குழம்பு, சுவையான மீன் குழம்பு, சுவை மிகுந்த மீன் குழம்பு. இது வந்து நான் செய்யல, வைஃப் தான் செஞ்சாங்க. அதனால சுவை கம்மியானதுன்னு இல்ல இல்ல, இது நல்லா தான் இருக்கும். 2 கலக்கி காட்டிடுறேன் சிக்கன் குழம்பு. அவ்வளவுதான். இது கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா கீழெல்லாம் வந்து பாத்திரம் வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். அது இன்னும் எல்லாம் ஆல்டர் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு. அதனால அது வரைக்கும் அப்படிதான் இருக்கும். சும்மா சிம்பிளா இருக்கும். இவ்வளவுதான் நம்மளோட ஹோம் வந்து செட்டப். ஹோம் டூர்ல எல்லாம் செட்டப் முடிஞ்சிச்சு. ஃப்ரிட்ஜ் டூர் பாத்துட்டீங்க, பீரோ டூர் பாத்துட்டீங்க, அப்புறம் பெட்ரூம் டூர் பாத்துட்டீங்க, எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்து கேக்குறது கடைசியா பாத்ரூம் டூர் தான். அது வந்து வெளிய இருக்கு. அது வேணாம், அதெல்லாம் வந்து காட்டிக்கலாம். இல்ல இல்ல, வேணாம். அவ்வளவுதான். இங்க இருந்து வரதா பாத்ரூம். அவ்வளவுதான். ஏன்னா அன்னைக்கே கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. அவ்வளவுதான், வெளிய இருக்கு. அவ்வளவுதான். தட் இஸ் அவர் சிம்பிளி ஹோம். இப்போ வந்து நம்ம சாப்பிடலாம். ஏன்னா நாங்களாம் வந்து சாப்பிட்டுட்டோம். காலையில சிக்கன் குழம்பானது சாப்பிட்டுட்டோம். இப்போ வந்து மீன் குழம்புக்காக இவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம எல்லாரும் போய் சாப்பிடலாம். போச்சு கலையுது. கலக்கூடாதா? சாப்பிட மாட்டியா? நான் மீன் சாப்பிட மாட்டேன். வயதே போயிட்டேன் நானே. அதனால நான் ஊத்திட்டேக்கா.
இப்போ வந்து சுவையான சாப்பாடு ஊற்றி கொதம்பி. ஏன்னா மீன் குழம்பு வந்து தம்பி சாப்பிடாதான் எனக்கு ஒரு முன்னப்பட தெரியல. அதனால வேகமாக இந்நேரம் ஊற்றி விட்டுருந்துருப்பேன். அவங்களாம் கொலை பசியில் இருக்காங்க. மீன் குழம்புக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. குழம்பை தான் சாப்பிடுவோம், வேறெல்லாம் சாப்பிடவே மாட்டோம் அப்படின்னு. அதனால இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு தயாராகிட்டாங்க. இதுக்கு மேலே வீடியோவில் யாரும் பேச மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை. கடைசியில் குக்கரே வரல. ஆமா, அவர் தான் இன்னைக்கு குக் பண்ணனால அவர் தான் இன்னைக்கு குக்கர் வாங்க. 5 லிட்டர் குக்கரா 2 லிட்டர் குக்கரா? ஊருக்கு கிளம்பிட்டாங்க. காலையிலே எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டு இப்போ வந்து மதியம் சாப்பிட்டுட்டு அவர் தான் சரி கிளம்பிட்டாங்க. ஏன்னா அப்பா வேறு அங்கே தனியாக இருக்காரு. சாப்பாடு என்ன பண்ணாருன்னு தெரியல. பக்கத்தில் அத்தை வீடு இருக்காங்க, சரி அங்கே லைட்டாக சாப்பிட்டுக்குவாரு. இருந்தாலும் அவர் எத்தனை நாளைக்கு இப்போ அம்மா வந்து போன செவ்வாய்க்கிழமை வந்தாங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. சரி அதனால் பார்த்துக்கோங்க, எப்படி ஒன்று எல்லாம் ஆல்ட்ரு பண்ணி கொடுத்தாச்சு தானே, மீதி உங்களுக்கு சிம்பிள் ஒர்க்கு தானே, அதனால் பார்த்துக்கோங்க, நீங்கள் பார்த்துக்கோங்கன்ட்டு அம்மா கிளம்பிட்டாங்க. அம்மா கொண்டு வந்து கொண்டு போய் அவர் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுவார். ஓகே சரிப்பா, பாய் சொல்லு. சுற்றி சுற்றி வேறு எடுத்து வாடாடி.